எல்லாமே வந்துட்டு ஏதோ ஸ்பிரிட் நம்மள கான்டெக்ட் பண்ற மாதிரியே இல்ல. யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா இந்த காயின்ல கை வச்சுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வர வழியில நாய் கத்துச்சு, அதுக்கு முன்னாடிதான் ஆனபிள் காணோம்னு பேசணும். ஆக்சுவலா இப்போ கரெக்டா டைம் என்ன ஆச்சுன்னா 1:15. கேம் முடிக்கிறதுக்கு வேணும் வெட்டியா. இப்ப வந்து ஓஜா போர்ட்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு போட்டுச்சுன்னா வீட்டுல ட்ரை பண்ணக்கூடாதுன்னு போட்டுருது. நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு வெளியில கை வைக்க. எல்லாமே வந்துட்டு ஏதோ ஸ்பிரிட் நம்மள கான்டெக்ட் பண்ற மாதிரியே இல்ல. இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா ஷூட்டிங் முடிச்சிருந்தோம்னா ஸ்ட்ரைட்டா போயிருந்திருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எல்லாரும் எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்களோட கசின் வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் ஃபேமிலி குட்டீஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்கோம். எதுக்காகன்னா ஒரு கேம் விளையாடுறதுக்கு. ஆக்சுவலி இந்த வீட்டை விட்டு நம்ம யாரும் போக போறது இல்லை. ஜோக் பண்ணக்கூடாது. ஓகே, நாங்க வந்து ஓஜா கேம் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடுறோம். நம்மளை சுத்தி ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இல்ல ஏதாவது ஒரு கோஸ்ட் இருக்குன்னு அது கூட இந்த போர்டு மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாவே ஒரு மித்து இருக்கு. ஆக்சுவலா ஆன்லைன்ல பார்த்தோம், இது வந்து 2000 ரூபாய் வந்துச்சு. அவ்வளவு கட்டுப்படி ஆகாதுன்னு நாங்களே வரைஞ்சிருக்கோம். ஆனா ஆக்சுவலா ஓனா கிரியேட் பண்ணாதான் எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும்னு ரூல்ஸ்ல போட்டிருக்கு. மிஸ்டர் யூடியூப், நானும் இந்த வீடியோ நான் அப்படியே சேனலுக்கு போட்டுக்கிறேன். காப்பி ரைட்ஸ் போடாம இருந்தீங்கன்னா சந்தோஷம். இந்த வீடியோ யாரெல்லாம் அப்லோட் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் இது வருமாமா கேள்விப்பட்டோம். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்துக்கமா. ஓகே, இதுக்கெல்லாம் முன்னாடி இது உங்க சுப்சா பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, 13 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் நம்ம பண்ணிட்டு விளையாட போறோம். ஓஜாவோட 13 வேண்டாம். ஆக்சுவலா இப்போ கரெக்டா டைம் என்ன ஆச்சுன்னா 1:14. தெரியுதான்னு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. என்ன சிரிப்பு? ரூல்ஸ் சொல்லுங்க. பைத்தியமா இல்ல எங்கெல்லாம் பார்த்தா பைத்தியமா தெரியுதா? ஓகே, லெட்ஸ் பி சீரியஸ் நவ. ஃபர்ஸ்ட் ரூல்ஸே வந்து டோன்ட் ஜோக் அரவுண்ட். இங்கிலீஷ் தெரியாது போடா. ஃபர்ஸ்ட் ரூலே வந்து ஜோக் யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஜோக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இப்ப நம்ம வந்துட்டு இந்த கேம் குள்ள வந்திருக்கிறது விளையாட்டுக்கு தான் விளையாட போறோம். பட் இருந்தாலும் வந்துட்டு பி இன்டென்ஷனல். நம்மளோட முதல் இன்டென்ஷன் என்னவா இருக்கணும்னா இந்த கேமை சேஃபா முடிச்சுட்டு இந்த ரூம் வந்துட்டு பாசிட்டிவிட்டியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு தனியா விளையாடல, நம்ம தனியா விளையாடுறதுனால இது ஒரு பிளஸ் பாயிண்ட். தனியா விளையாடக்கூடாது. ஆமா. அப்புறம் வந்துட்டு இப்ப நம்ம விளையாடும் போது ரூல்ஸ் எப்படின்னா, நம்ம முடிக்கும் போது குட் பைன்னு சொல்லிட்டு தான் முடிக்கணும். அப்புறம் வந்துட்டு குட் பைன்னு சொல்லாம முடிக்க கூடாதுன்னு இதை போட்டிருக்கு. அதே மாதிரி ஏதாவது தப்பான பிரச்சனை ஏதாவது நடக்குது, ஏதாவது சிம்டம்ஸ் காட்டுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேம் முடிச்சது குட் பை சொல்லிட்டு எல்லாருமே கவுண்ட் டவுன் அது ஆரம்பிக்க கூடாது. கவுண்ட் டவுன்ல வந்துட்டு அந்த காயின்ஸ் போக கூடாது. அப்புறம் வந்துட்டு எஸ்கேப் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டு போக கூடாது. யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா இந்த காயின்ல கை வச்சுட்டே இருக்கணும். இப்ப நம்ம 4 பேர் தான் வந்துட்டு பெரியவங்க அப்படிங்கிறதுனால நம்ம 4 பேருமே 4 பேர் இதுல கை வச்சிருக்கணும். என்ன நடந்தாலும் காயின் எங்க மூவ் ஆனாலும் கையை ஒருத்தங்க எடுக்கும். யாராவது ஒருத்தங்க வச்சுட்டே இருக்கணும். நம்ம வந்துட்டு கையை வைக்கிறோம்னா யாராவது ஒருத்தங்க தைரியமா அது வைக்கணும். அது அவங்க நம்பணும், நான் கரெக்டா வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்துட்டு கடைசி வரையும் அது வந்துட்டு பாய் அப்படின்னு முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த கையை விட்டு எடுக்கவே கூடாது. அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்கதான் கேட்கணும். குட் பை சொல்லும் போது அவங்க ஒருத்தங்க மட்டும் சொல்லக்கூடாது. எல்லாரும் அந்த காயின்ல கை வச்சு ஒட்டுக்கா சேர்ந்து எல்லாரும் குட் பை. அப்ப மட்டும் நாங்க வரணுமா? அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, ஓனா கிரியேட் பண்ணி விளையாடக்கூடாதுன்னு நான் படிச்சேன். கடையில எல்லாம் வாங்கல, நம்ம ஓனா தான் கிரியேட் பண்ணி விளையாடுறோம். வீட்டுல விளையாடக்கூடாது. வீட்டுல தான் ஆனா நம்ம விளையாடுறோம். எல்லாமே ஆப்போசிட்டா பண்றோம்டா.
ஏதாவது கேண்டில் வச்சா அது கம்யூனிகேட் பண்ண ஈஸியா இருக்கும். வேண்டாம், இதுவே நல்லா இருக்கு. என்ன உண்மையான கோஸ்ட் கோபாலாவே ஆயிட்டியா? அப்புறம் வந்துட்டு அங்க மந்திர முந்திரி மெயின் விஷயம் என்னன்னா இதோட ஓனர் யாரும் அவங்கதான் கரெக்டா டிஸ்போஸ் பண்ணணும். இவர்தான் உட்காந்து பயங்கர நான் சிரிச்சிருப்பேன். பெரியவங்க ஃபர்ஸ்ட் ஆச்சுமா. தயவு செஞ்சு வந்து எப்ப இறந்தீங்கிற கொஸ்டின் மட்டும் கேட்கவே கூடாது. எப்ப இறந்தீங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கவே கூடாது. எப்ப பிறந்தீங்கன்னு கேட்கணும். இல்ல ஆம்பளை கஸ்டா பொம்பளை கஸ்டா அதுவும் கேட்க கூடாதா? அது கேட்கலாம். எப்படி இறந்தீங்க எப்படி இறந்தீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. தேவையில்லாத வேலை இது. அமைதியா வாய் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் அடுத்து தூங்கலாம். அவ்வளவுதான். சரி, கை வைங்க. சரி நானா அசுமா வை. லைட்டா வச்ச போது பிரஸ் பண்ண வேணாம். ஏன்னா ரெட்டு இது பண்றதுக்கு அப்படின்னு பண்ண விட மாட்டேன். நம்ம புடிச்சு வச்சுக்கலாம். வேலை இது. ஓகே, சாரி. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்கணும்? சத்ரிந்தா கேட்கணும். யாராச்சும் இருக்கீங்களா? அதாவது செத்தவ யாரா இருந்தா சத்தம் வரலாம். குரு கிட்ட பார்த்தா யாரா இல்லன்னா கூட நீயே கைப்பிடிச்சு கொடுத்துன்ற. ஆக்சுவலா வந்துட்டு ஸ்பிரிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க கிட்ட இப்ப பேசலாம். நீ வாய் மூடலாம். யாராவது இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நோன்னு சொல்லுங்க. யாருமே நம்ம பக்கத்துல இருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நோன்னு சொல்லுங்க. நோன்னு சொன்னா அதுவே நோன்னு சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன் மேம். சார்லி அதெல்லாம் அதுதான் கேட்கணும். எனக்கு அடுத்து சுருதி கம்முனர் அவன் கிடக்கான். நீ அதுக்கு ஏன் சந்தர் முடியல? ஓகே ஓகே சரி சரி. லூஸ் ஆகுது லூஸ் ஆகுது லூஸ் ஆகுது லூஸ் ஆகுது. சி எதுவுமே பண்ணாதீங்க. யாரா இருக்கீங்களா? ஏதாவது நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் யாரா இருந்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் யாரா பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ் மட்டும் இருக்கீங்களா? எனி ஸ்பிரிட்ஸ் யாருக்காச்சும் கம்யூனிகேட் பண்ணணுமா? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? இல்ல ஆசைதான் எங்களால் நிறைவேற்ற முடியாது. யாரா இருக்கீங்களா? யாரும் நிறைவேற்ற மாட்டாங்க. யாரா இருக்கீங்களா? என்ன காயின் லைட் லைட்டா நகருது. நீங்க தான் நெகட்டிவ் நெகட்டிவ் செய்யும். நாங்க இந்த கேமை கண்டினியூ பண்றதுக்கு ஏதாவது சைன் இல்ல நீங்க யாராவது இருக்கீங்கன்னு ஏதாவது சைன்? ஏன்னா மனுஷே கிடையாது. வராது வாழ் வச்சிருவீங்க. போங்க எஸ்ஸுக்கு போவீங்கன்னு பாக்குறேன், கீழே வரைக்கும் இருக்கீங்களா? ஏதாவது சைன் கொடுங்க. எங்க அம்மா வருஷத்துல 365 நாள் புகைய போட்டு சாப்பிட எல்லாரும் சேர்ந்து வச்சு குட் பை சொல்லுங்க. எழுதி வச்சிருக்கேன். அது எப்படி வரும்? வைக்க மாட்டேன். கேம் முடிக்கிறதுக்கு வேணும் வைக்கிறியா? நான் சொல்லிட்டு இருக்கேன், ரூல்ஸ் சொல்லிருக்கேன். உங்களுக்கு வெளியில கை வயசு வயசு பிரஷர் ஆகிற வயசு கை வெள்ளி சத்தியமா கிடையாது. உங்களுக்கு கை மட்டும் வைக்க சொல்லுங்க ப்ளீஸ். எவ்வளவு வேற கேமரா கைய வயசு வைக்க சொல்லுங்க. 5 ரூபாய் கிடைக்கணும். நான் வைக்க மாட்டேன். அதுக்கு நான் கேட்டேன். பயமா இருக்கு. சத்தியமா நான் கை எடுத்துருவேன். கேம் முடிச்சிட மாட்டேங்கோ. நீங்க கையெழுத்து எல்லாரும் குடிச்சிருவோம். எல்லாரும் குட் பை குட் பை கரெக்டா சொல்லலாமா? ஓகே 1 2 3 குட் பை குட் பை குட் பை. சூரிய சொல்லுவேன். சொல்லுறியா? மணி தட்டினா. யார் தடவை சொல்லாம இருக்கா? இல்ல இல்ல அவங்க சொல்லவே இல்ல. குட் பை சொல்லு. எதுக்கு அதுக்கு நிக்கிறீங்க? கண்டென்ட் கிரியேட் பண்ண போறேன். இது ஒரிஜினல் கேம். ஓகே அந்த கேமரா பாரு. கரெக்ட்டா 1 2 3 குட் பை குட் பை குட் பை. ஓகே ஓகே கரெக்ட்டா கண்டென்ட் இருக்கு. இவங்க வச்சு
இதுக்கு நானே இந்த ஆனா நீங்க எல்லாம் joke பண்ணிட்டு இருக்கீங்க, நான் serious-ஆ பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு விரல எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு விரல வச்சிருந்தா இந்நேரம் வைரல் ஆயிருக்கும். நான் சொன்னேன் வாங்க இதெல்லாம் disrespect. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை வச்சு கண்டென்ட் பண்ணலாம்னு நினைச்சதுக்கு இது இந்த பிள்ளைய வச்சுட்டு இந்த பிள்ளைய விட்டுட்டு நான் வச்சு பட்டை எடுத்து தூங்க. ஓகே, எல்லாரும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இரு. இதே போட்டீங்களா? பட்டையே போட்டீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஐசிங் வா, ஐசிங் வா, ஒரு குட்டி பட்டை வா. ஒரு வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்க. அப்ப இவதான் போய் எல்லாம் போட்டாடிங்க. ஓகே, சிறுநீர் வச்சு விட்டாச்சு. ஐயோ, அப்புறம் நைட்டு தூங்க விட மாட்டான். என்ன தாய் மனசு, நான் வந்துடுறேன் நாளைக்கு உன் கோயில் விட்டு. அதனாலதான் எங்கேயே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சத்துமத்து மாரியம்மன் கோயிலுக்கு நான் போவே இல்லை. subscribe to Susha Moments. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடல. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட் ஃபைண்ட் பண்ணது. கல்பிரேட் இவங்க 2 மணிக்கு குளிச்சுக்காங்க சொன்னா 6 மணிக்கு குளிச்சு. அதனால இவங்களுக்கு எல்லாம் பொறுமாட்டம். அங்க பாருங்க கைஸ், இது என் பெட்டு தான். இவங்க விளையாடிட்டு போடுவாங்க, அது என் பக்கத்துல